விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் பிரசன்ன ஈஸ்வரர் பெரியநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எழுந்திருளும்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் புற்றாக எழுந்திருளிருக்குமாறு திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் பெரியநாயம்மன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. தமிழ் செய்யிலாய் நடக்கு மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்கலிற்றை கருத்துள் இருத்துவாம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இலனும் நான் மறைச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாலம் உயிர் துணையே. கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததென இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துவர் தொடக்கை வெல்வாம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி. வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. இன்று 63 நாயன்மாராக விளங்கக்கூடிய அருளாளர்களுடைய புராண வரலாற்று தொகுப்பினை அதில் 13வது தலைப்பாக இன்புறும் தாரம் தன்னை ஈசனுக்கு தந்த அன்பர் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சோழவள நாட்டிலே காவிரி நதி கடலோடு சங்ககமாகும் காவிரிப்பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அவ்வூரிலே வணிகர் குலத்திலே அவதரித்தவர் இயற்பகையார் என்று சொல்லக்கூடிய இயற்பகை நாயனார். அவங்களுடைய புராண சரித்திரத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இயற்பகையார் தாம் பிறந்த குலத்தின் தலைவர் ஆவார். ஆகவே அவரிடம் ஏராளமாக செல்வம் குவிந்து கிடந்தது. வாணிபத்திலும் அவருக்கு பணம் குவிந்தது. அந்த அடியாராக இருக்கக்கூடியவங்க அந்த காலத்தில் கடல் கடந்து மற்ற வியாபாரமெல்லாம் செய்து நிறைய செல்வம் ஈட்டி செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்த காலம் அந்த காலகட்டம். செல்வத்திலே சிறந்து விளங்கும் இயற்பகையார் இறைவனிடத்தும் நிறைந்த பக்தியுடையவராய் விளங்கினார். செல்வம் மட்டும் இருந்தா பத்தாது, அருள் வேணும்னு சொல்லிட்டு செல்வத்தை அருளுக்காக செலவழித்து பெரிய மகான். அப்போ அவையும் திருக்குறளும் என்ன சொல்கின்றது என்றால், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை என்று ஒரு வாக்கு நீடித்து வருகிறது. அந்த வாக்கு கிணங்குபடி அந்த இயற்பகை நாயனார் அருளும் பொருளும் வேண்டுமென்று எண்ணி பொருள் ஏராளமாக ஈட்டிவிட்டார். அருள் வேண்டும் பொருள் வேண்டும் என்று நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வது உண்டு. ஆனால் அவர் பொருளை ஈட்டிவிட்டு அருளுக்கு போறாரு. அந்த நாயனார் அப்படி பக்தியுடையவராய் விளங்கினார். எல்லோருமே ஆரம்ப காலத்தில் பக்தி உடையவராகத்தான் இருப்போம். பக்தர் முக்தர் சித்தர் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தில் பக்தி முக்தி என்று சொல்லுவோம். அதை இன்னும் சிலது நல்லா விளக்கி கூற வேண்டும் என்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த படிக்கு பக்தி மார்க்கத்திலே அவர் தன் வாழ்நாளை செலுத்த வேண்டும் என்று எண்ணி விளங்கி கொண்டிருக்கிறார். சிவபெருமானிடம் இடையறாத பக்தி பூண்ட அவர் சிவனடியார்களையும் தாம் வணங்கும் ஈசனாகவே பாவித்து நடத்தினார். அந்த நாயனாராக விளங்கக்கூடிய அருளாளர்
எப்படி உடையவராக இருக்கின்றார் என்று பார்த்தால், சிவபெருமானிடம் இடையறாத பக்தி. இடையறாது, அதாவது இடையறான்னு என்ன, இடைவெளி இல்லாமல். இப்போ சாமியும் கூட கொஞ்சம் குறைந்த நேரத்துக்குள்ள சொன்னாங்க 2 மாதமாக வர இயலவில்லை என்று. அப்படி இல்லாமல் இடையறாது, இடைவிடாது பக்தி. அப்போ அப்படி உடையவராய் இருந்திருக்கிறார். சிவனடியார்களையும் தாம் வணங்கும் ஈசனாகவே பாவித்து நடத்தினார். அது மட்டுமல்ல, இறைவனை இடையூறு இல்லாமல், இடைவெளி இல்லாமல் வணங்கினது மட்டுமல்லாமல், சிவனை தொழுது வணங்கக்கூடிய சிவனடியார்களை சிவனாகவே பாவித்து வணங்கி வந்திருக்கிறார். 2 வழிபாடு செஞ்சிருக்கிறார். அடியார்களையும் வணங்கியிருக்கிறாரு, இறைவனையும் வணங்கி கொண்டிருக்கிறார். என்றைக்கும் அழியா போகிற இன்புற்று இவ்வுலக பந்தங்களில் அவர் மனம் ஈடுபட்டிருக்கவில்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எந்த நொடி பொழுதிலும் நம்முடைய உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்து விட்டால் வீணா போய்விடும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமோ இந்த உடலை எடுத்து பிரேதம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டையை கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, தகன செஞ்சிருவாங்க, வச்சு பார்க்க மாட்டாங்க. அதற்குள்ள நம்ம பக்தியை இறைவனிடத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்றைக்கும் அழிய போகிற இவ்வுலக பந்தங்களில் அவர் மனம் ஈடுபட்டு இருக்கவில்லை. இது என்னைக்கு வேணாலும் இந்த உடம்பு போயிரு, இந்த சொந்த பந்தம் போயிரு, அதனால நாம் இது வீணா போற வாழ்க்கையை விட்டுக்கிட்டு நல்வழியில செல்வோம் சொல்லி அவரு மனசை திருப்பி விட்டுக்கிட்டார். தம் பெயருக்கேற்ப உலக இயல்புக்கு பகையாக மிளிர்ந்தார். தாம் இன்றைக்கும் இருக்கும் உயர்ந்த நிலை ஈசன் தனக்கு மனமு அளித்ததே என்று கொண்டார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவர் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டதுனால இவ்வளவு செல்வம் வச்சு செழிப்போட வாழ்ந்த ஒரு பெரியவர் இப்படி நம்மவர்கள், அதாவது உறவினர்கள் இப்படி பைத்தியக்காரனை போய் செல்வத்தை வச்சுட்டு, கோடிக்கணக்கான செல்வத்தை வச்சுட்டு வீணா போறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்றாங்க, பகைச்சிக்கிட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்தாங்க கூட கொஞ்சம் நாமளாவது வாழ்நாள் இதை முன்னேறல, அதுக்கும் இல்லாமல் வீணாவில் கொண்டு போய் சிவத்தாய்ச்சி சாமிகளுக்கெல்லாம் போட்டு வர்றவங்களை வரவேற்பு பண்ணுறாங்களே, வீணா போகிறாங்களே அப்படின்னு அவங்க ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. சரி, ஈசன் தனக்கு மனமு அளித்ததே என்று கொண்டார். அதாவது அவர் என்ன நினைச்சார், மக்கள்லாம் இப்படி நினைச்சாங்க உறவல்ல. அந்த அடியாராகப்பட்ட இயற்பகை நாயனார் இறைவன் கொடுத்த சொத்து, அவர் எப்போ வேணாலும் எடுத்துக்குவார். அதனால நன்றி கடன் நாம இருக்கும் காலத்துக்குள் செலுத்தி விட வேண்டும் என்று கடமையை ஆட்ட துவங்கி விட்டார். ஆகவே தம்மிடம் இருப்பது அனைத்தும் அப்பெருமானுக்கு உரியதென எண்ணினார். அதன் காரணமாக சிவனடியார் கேட்பதை இல்லை என கூறாது அளித்து வந்தார். சிவனடியாருக்கு வாரி வாரி செல்வத்தை கொடுத்து, அன்னதானம் போட்டு, தண்ணீர் பந்தல் வச்சு, இப்படி எதை பூரா சேவைகள் துணிமணி கொடுத்து எல்லாம் நல்ல உபசாரம் பண்ணுறார். சொத்தெல்லாம் கரையுமில்லங்க, சேர்த்து வச்சதெல்லாம் முன்னோர் சேர்த்து வச்சது இவங்க சேர்த்து சும்மா இருப்பாங்களா, அதுக்கிட்டே இப்போ சொல்கிறாங்க அந்த கதையை. வாங்க. அதன் காரணமாக சிவனடியார் கேட்பதை இல்லை என கூறாது அளித்து வந்தார். நாள்தோறும் சிவனடியார்கள் அவர் மாளிகைக்கு தங்கள் தேவைகளை பெற்று மகிழ்வுடன் சென்றார். இப்படி ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா சும்மாவா இருப்பாங்க, போனால் நம்மளுக்கு மேலே கிடைக்கிறது வாங்கிட்டு வரலாம்னு எல்லாரும் வருவாங்கல்லங்க. அப்படி நிறைய கூட்டம் வந்து போகிறாங்களாம்மா. அடியார்களிடம் அன்பு பூண்டுள்ள ஐயற்பகையாரின் பெருமையை உலகத்தோருக்கு எடுத்துக்காட்ட எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார். சிவபெருமான் சும்மாவா இருப்பார், இவருடைய புகழை உலகத்துக்கு காட்டணுமல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு சிவபெருமான் நினைக்கிறார். அதை நிறைவேற்ற அவரை உடனே புறப்பட்டு விட்டார். அவன் தாமதம் இல்லாமல். ஏன்னா நிறைய தொண்டு இருக்கிறவனத்தை பூரா செலவு பண்ணி அடியார்களுக்கு தான தரும் கொடுத்து, கோயில் குளத்துக்கு கொடுத்து, எல்லாம் இறை வழிபாட்டுக்கே செலவிடுறதுனால அவர் சிவபெருமானுக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு உடனே புறப்படலாம்னு புறப்பட்டார்.
கட்டிடங்காலை தலையிலே நீண்டு சடை விழுந்த கேசத்தை தூக்கி கட்டியிருந்தது. உடலெங்கும் திருநீறு பூசியிருந்த நெற்றியிலே சந்தனத்தால் பிறை கீற்று, கழுத்திலே ருத்ராட்ச மாலை, இடையிலே அணிந்திருந்த ஆடையின் மேல் புலித்தோல் ஒன்று சுற்றி கட்டப்பட்டிருந்தது. மார்பிலே வெள்ள வெளையன் என்று பூநூல். அந்த சாமியினுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கட்டிடங்காலை, அதாவது நல்ல ஒரு காலை பருவம்னு சொல்லுவோம். நல்லா இளவட்டங்களை பார்த்து நாம் அங்கே அப்படி அது மாதிரி ஒரு காலை பருவம்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோலத்தில் தலையிலே நீண்டு சடை, தலையிலே சடாமுடி, இப்படி கேசம்னா முடி, சடை விழுந்த சடையோட, அதை முடின்னு சாதாரண முடி இல்லையாம சடை போட்டிருக்கிற கூடிய முடியோட தூக்கி கட்டி இருந்தது. தூக்கி கட்டிங்கன்னா மேலே இப்படி சுற்றி வச்சிருப்பார், பார்த்துருக்குறீங்களா? இப்படி சுற்றி அந்த முடியெல்லாம் வச்சு ஒரு மாட்டை மேலே வச்சுக்குவார். உடலெங்கும் திருநீர் பூசி இருந்தது. உடலில் திருநீர் பூசிக்கிட்டார். நெற்றியிலே சந்தனத்தால் பிறை கீற்று, இப்படி சந்தனத்தில் கோடு இப்படி போட்டிருக்கிறார். கழுத்திலே ருத்ராட்ச மாலை, ருத்ராட்ச மாலை. இடையிலே அணிந்திருந்த ஆடையின் மேல் புலித்தோல் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. புலித்தோலை அரைக்கி கட்டியிருந்தது. பாட்டிலையும் கூட வருமல்லங்க, அது நல்லா சுந்தரர் பாடுன்னு பாட்டில் வரும். இப்படி மார்பிலே வெள்ளை வெளையன் என்ற பூநூல். பூநூல் இப்போ நம்மவங்க அது அணிகிறது இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் இதில் போடுவாங்க நினைக்கிற பூநூல், அது வழக்கம் இருக்குது. அப்படி சில பேர், அப்புறம் தச்சர்கள், இந்த மாதிரி சிற்பிகள், இப்படி எல்லாம் சில பேர் போடுறது உண்டு. நம்ம என்ன விட்டாங்கன்னு எனக்கும் தெரியாது. அது வரலாறு போட்டுட்டு வேலை செய்ய முடியாது, இடைஞ்சலாக இருக்குங்களா? எப்படி அதை கை விட்டுட்டாங்க? அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் விட்டுட்டாங்க, செய்ய முடியாதுன்னு. இப்படி அந்த தோற்றத்தோடு சிவபெருமான் வருகிறார். இந்த கோலத்தோடு வந்து நின்ற அடியாரை கண்டதும் இயற்பையார் மகிழ்ச்சியோடு எழுந்து வந்து வரவேற்றார். சிவபெருமான வள்ளியாமா அவர் உருவத்தை மாற்றி அடியாரை இப்படி எல்லா தோற்றத்தோடு சிவனோட தோற்றத்தை அடியாருமார் வந்து முன் நிற்கிறார். இயற்பையாருக்கு மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. இப்படி ஒரு அடியார் புதுசாக வந்துக்கிறாங்க. எல்லாரும் சாதாரண நிலையில் வருவாங்க, இவர் கொஞ்சம் வித்தியாசம் வந்துக்கிறார்லங்க, அதனால அவருக்கு மகிழ்ச்சி. எழுந்து வந்து வரவேற்றார். சுவாமி வரவேண்டும் என்ன சொல்கிறாங்க? சுவாமி வர வேண்டும். நாம் எப்படி வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு வீட்டுக்கு உரம்பரை வந்தால் கூப்பிட்றோம், அதுபோல் சாமியை வரவேற்கிறாங்க. இப்படி நல்ல ஒரு அமைப்பெல்லாம் அந்த காலத்தை செஞ்சுக்கிறாங்க பாருங்க. ஏனுங்க ஓடிடு அதுக்கு ஏதாவது வச்சிருங்க நான் விதத்தை காய கடிச்சேன். இப்படி தப்பி ஓடி போட்ட பிடிச்சிக்கலாமலங்க. அடியேனின் கிரகம் தங்கள் பாத துளி விட்டு புனிதமடையட்டும். கிரகம் என்றால் வீடு. சமஸ்கிருதத்தில் கிரகம் சொல்கிறது, நாம் வீடுன்னு சொல்கிறோம். அதை வைக்கக்கூடிய குடில்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படிதாங்க? இந்த இதில் குடில்னு சொல்லுவீங்க. அப்படி வசிக்கக்கூடிய கிரகம் அந்த சாமியினுடைய பாதம் பெற்று புண்ணியம் அடையிட்டுன்னு சொல்லி அவர் என்றார் என்று கூறி அவரை உள்ளே அழைத்து சென்று கால் அலம்ப ஜலம் கொடுத்து உட்கார ஆசனம் விட்டு உசரித்தார். வந்தவங்களை வரவேற்று பிறகு என்ன கொடுப்பாங்களாமா? தண்ணீர் கொடுத்து காலையில் சுத்தம் பண்ணிட்டு ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். வந்த அடியார் மெல்ல பேச்சை துவங்கினார். அப்படியே மெல்லமாக பேச்சு கொடுக்குறார். புதுசாக வந்துக்கிறாங்கல்லங்க உடம்புக்கு, திடீர்னு பேச முடியாதில்ல, பழக்கம் இருக்கிறவங்களாட்ட, அதனால மெல்லமாக பேசுகிறாங்க. தாங்கள் தானே இயற்பகையவர் என்று சொல்லப்படுபவர் என்று கேட்குறாரு. அந்த வந்த சிவபெருமான் வந்து அடியாருடைய வேடத்தில் வந்திருக்கிறவர் கேட்குறாரு, தாங்கள் தானே இயற்பகையார் என்று அவர் கேட்குறாரு. ஆம் சுவாமி, அடியேன் தான் என்று அவர் பதில் சொல்கிறார். தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் இயற்பகையர். ஏதாவது என்னுடைய கைங்கறி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சிவனடியாரை கேட்குறாங்க. எதை பற்றி கேள்விப்பட்டீர்கள் சுவாமி, தயவு செய்து சொல்லுங்கள் என்று வினயமாக கேட்டார் இருப்பையார். வியாக்கியானமாக கேட்குறாரு. வினயமாகனா வியாக்கியானமாக நல்லா கூர்ந்து கவனித்து கேட்குறாரு. ஏதாவது கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு எதாவது செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு.
ஈர்ப்பகையார் என்பவர் காவிரிப்பூம்பட்டினத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடம் சென்று சிவனடியார் தங்களுக்கு வேண்டியதை கேட்டால் தட்டாமல் கொடுக்கிறார் என்றும் சொல்ல கேள்விப்பட்டேன். ஈர்ப்பகையார் சொல்லிட்டு ஒரு அடியார் காவிரிப்பூம்பட்டினத்தில் இருக்கிறாரு, எது போய் கேட்டால் தந்துருவாரு, அதனால் நானும் அதை கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றாங்க. சுவாமி, என்னிடம் இருப்பது அனைத்தும் ஈசன் திருவருளால் கிடைத்தது அன்றோ? அப்படி இருக்க அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ளதைத்தானே நான் கொள்ளலாம் என்றார் ஈர்ப்பகையார். எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் ஏதோ இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், சாமி பற்ற சொல்றார், வேண்டுதல வைக்கிறார். அதை பற்றி ஆலோசித்த போது உன்னை அடைந்தால் நிறைவேறும் என்றார்கள். அதனால் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார் அடியார். சிவபெருமானாக வந்திருக்கக்கூடிய அடியார் சொல்றார், எனக்கு ஒரு காரியம் ஆகான்னு உன்னால, அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஈர்ப்பகையாருக்கு சந்தோஷம் தாழவில்லை. இப்படி ஒரு அடியார் கிடைச்ச மகிழ்ச்சி சொல்லவே வேணும். அவர் ரொம்ப பொங்கி எழுந்துட்டார். அவரிடம் சென்றால் தாம் விருப்பம் காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறார் அல்லவா அப்படின்னு சொல்லி இவர் ஈர்ப்பகையார் வந்து இப்படி ஒரு கேள்வி இவரை சொல்லிக்கிறார். நம்மளை நாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. உன்னிடம் ஒன்று கேட்பேன், அதை தருவாயா என்றார் வந்த அடியார். சாமி இப்பதான் சொல்றாங்க, தங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் சுவாமி, என்னிடம் இருப்பது எதுவானாலும் தங்களை போன்ற அடியார்களுக்கு முதலில் உரிமையாகும் என்றார் ஈர்ப்பகையார். அடியாருக்கு இல்லாத எனக்கு ஒன்றும் இல்லை, வந்திருக்கிற உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நன்றாக யோசித்துக்கொள், சாமி கட்டளை போடுறாரு. என்ன திருவோடு சமாச்சாரம் இதெல்லாமே ஒவ்வொன்றும் கொலை காட்டி சுந்தரரை கொண்டுட்டு போனது. இப்படி பார்க்கும் பொழுது சிவபெருமான் ஏதோ சோதனை வைக்கிற மாதிரி சொல்றாரு. முதல்ல வச்சிருவார். பிறகு நன்றாக யோசித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கொடுத்துட்டா திரும்பி எடுக்க முடியாதல்லங்க. தானம் என்பது தந்தான திரும்பி எடுக்க முடியாது. அதில் சில வகை எப்படி சொல்லுவாங்கன்னா, பசு தானம் என்று பசுமாட்டை கொடுத்து திரும்பி எடுக்கக்கூடாது. கன்னியா தான பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வீட்டுக்கு அனுப்புனா அது திரும்பி வராது. இப்படி ஒவ்வொன்றும் கொடுக்கறது தானம் சொல்லி, அதுக்கு பூமி தானம் இப்படி எல்லாம் உண்டு ஒவ்வொன்றோன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. தானம் என்பது கொடுத்தால் திரும்ப கிடைக்காது. தர்மம் என்பது இல்லாதவங்களுக்கு கொடுப்பது. இப்படி அறத்தில் தர்மம்னா அறம் செய்வது, அதைத்தான் சொல்றாங்க. இத்தனை காலமாக வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளமாக்க எண்ணம் கொண்டுள்ளேன், மறுக்காமல் தருவாய் என்று கேட்டார் அடியார். சாமி பார்த்துக்குங்க, இவ்வளவு காலமா வளமாக்க எண்ணம், வாழ்வை வளமாக்குறாராம். சாமி வளமாத்தான் இருக்கிறாங்க. ஒரு நாடகத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. வாழ்வை வளமாக்க எண்ணம் கொண்டுள்ளேன், சாமி வாழ்க்கை வளமாக்கறதுக்கு எண்ணம் கொண்டுகிறாராம். இப்படி ஒரு கதை விடுறாங்க, சொல்றாங்க பாருங்க. கொண்டுள்ளேன், மறுக்காமல் தருவாய் என்று கேட்டார் அடியார். நீ மறுக்காமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி, தங்களை வெகு நேரமாக காக்க வைத்து கொண்டிருக்கிறேனே என்றுதான் நான் வருத்தம் கொள்கிறேன். தங்கள் தேவையை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறார். நீங்களும் அதை சொல்றீங்க, கால நேரம் போயிட்டு இருக்குதுங்களா. அப்புறம் என்றுதான் வருத்தம் கொள்கிறேன். தங்கள் தேவையை வந்து உடனேயே நிறைவேற்றி வைத்திருக்க வேண்டுமே, இனியும் தாமதிக்காமல் தெரிவிங்கள் சுவாமி என்றார் ஈர்ப்பகையார். சீக்கிரமா சொல்லுங்க, அதை மீதையும் பேசி வீணா போகுது நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பனே, இத்தனை காலமாக பிரம்மச்சரியத்தில் ஈடுபட்டிருந்த நான் இனி கிரகஸ்தரமத்தில் இறங்க தீர்மானித்துள்ளேன். சாமி எங்க போறாரு? பெரிய விபத்தை கொண்டு விட போறாரு. சாமி கிரகஸ்தர், அதாவது குடும்பஸ்தராகானே நீ கல்யாணம் முடிக்கிறக்கு ஐடியா பண்றாரா தெரியுது. சரி போக பார்ப்போம். ஆகவே நீ மிகவும் பிரியமுடன் நடத்தும்
உன் மனைவியை எனக்கு கொடு. பாத்தியா வில்லங்க எங்க விழுந்து விட்டாருன்னு. இதெல்லாம் என்ன வேலைன்னு பாருங்க. சாமியோட நாடகம் எப்படி போகுதுன்னு. முதல்லயே கட்டளை ஓட்டு போட்டு கண்டிஷனை போட்டு ரெண்டாவது என்ன கேட்கிறாரு, நீ மிகவும் பிரியமுடன் நடத்தும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற, குடும்பம் நடத்திட்டு இருக்கிற உன் மனைவியை கொடுன்னு கேட்டுட்டாரு. பிள்ளை கொடுன்னா கூட பரவாயில்லையே. ரெண்டாவது வேலை வம்புக்கு இருக்கிறார். சிவனடியாரின் சொற்களை கேட்ட இயற்பையார் திடுக்கிடுவதற்கு பதிலாக குதூகலமாக அடைந்தார். அவரு அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இதான் கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிற, சரி இதையும் கேட்கிறாரு கொடுத்துருவோம். ஆனா அது வாழ்க்கையினுடைய பிணைப்பு என்னன்னு அவரு நினைக்கவே இல்லை. அதையே சுவாமி, என்னை காப்பாற்றி விட்டீர்கள். என்னிடம் இல்லாத ஒரு பொருளை கேட்டுவிட்டால் தங்களுக்கு அதை கொடுக்க முடியாது போய்விடுமோ என்று தவித்து கொண்டிருந்தேன். இவருக்கு எப்படி ஒரு எண்ணம் இருந்ததாமா, இல்லாதொன்ன கேட்டுட்டு எப்படி கொடுப்பது அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்குது. இருக்கிறதால கேட்டுட்டீங்க கொடுத்துடலாம்ட்டு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. தவித்து கொண்டிருந்தேன், என்னிடம் உள்ள பொருளையே கேட்டுள்ளீர்கள். என் பாக்கியமே பாக்கியம் என்று அவர் கால்களிலே விழுந்து வணங்கினார் இயற்பகையார். பின்னர் எழுந்து அவரை பார்த்து இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் வீட்டுக்குள்ள. அப்புறம் வீடுன்னா நம்ம முற்றத்தில் வரவேற்கிறதுக்கு ஒரு வீடு வச்சிருப்போம், உள்ள அவங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா. அதுல அப்புறம் அவங்க உள்ளதானே இருப்பாங்க. போய் கூப்பிட போறாங்க. அங்கே இயற்பகையாரின் மனைவி அடியாருக்கு தேவையான பொருளை கொண்டு வரும்படி கணவரிடமிருந்து உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். அடியார் வந்திருக்கிறாங்க, எதோ சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தயார் நிலையில இந்த அம்மா இருந்துக்குது. இவர் வேற மாதிரில கேட்கிறாரு, விவகாரம் பிடிச்ச வேலையில் உண்டாக்குறாரு. முகமலர உள்ளே வந்த கணவரை கண்டதும் அருகில் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த அம்மா யதார்த்தமா எப்பவும் போல கேட்குற மாதிரி கேட்குது. பெண்ணே, வீடு தேடி வந்திருக்கும் அடியாருக்கு உன்னை அழித்து விட்டேன் என்றார் இயற்பகையார். அவரு பெரிய கொண்ட தூக்கி இந்த அம்மா மேல் போட்டு திடுக்கிட்டாள் அந்த அம்மையார். ஆனால் அடுத்த கணமே அவரது திகைப்பு நீங்கியது. கணவரின் கட்டளையை சிறமேற்கொள்வது அன்றோ கற்புடைய மகளிரின் கடமை. அன்னைக்கு வந்து கணவர் உத்தரவு போட்டால் மறுபேச்ச கிடையாது, கடவுள் சொன்ன மாதிரி அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். கணவரை நமஸ்கரித்து எழுந்து நின்றாள். சுவாமி, தங்கள் விருப்பம் என் சித்தம் என்றாள். இயற்பகையார் எதிரே இருந்தும் தம் மனைவியை நமஸ்கரித்தார். அம்மனே, இந்த சனம் முதல் அடியாருக்கு பணிபுரிந்து வர வேண்டும் என்றார். அப்படின்னு இயற்பகையார் சொல்றார். அடியாருக்கு வந்து சேவை பண்றதுக்கு உனக்கு கொடுத்தாச்சு, நீ அவரு இது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி தெளிச்சு விட்டுன்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறாங்க. அது முன்னாடி தண்ணி தெளிச்சா அது நீங்க நம்மளுக்கு இல்லைங்கிறது. இப்போ மணவரை சுற்றி வருவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். அந்த வேள்வி நடத்திட்டு இருக்கிறவங்க கையை ரெண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்க, ஒப்படைப்பாங்க. கன்னிகாதானம்ங்கிறது அது மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இயற்பகையாரின் மனைவி மறுமொழி பேசவில்லை. அறையை விட்டு வெளியே வந்து சிவனடியாரின் அருகில் வந்து நின்றார். கொடுத்தாச்சுன்னு அப்போ கொடுத்தது தானே, அருகில் வந்து நின்றுட்டாங்க. பின்னால் வந்த இயற்பகையார் சிவனடியாரை நமஸ்கரித்து அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டார். நான் ஒப்படைச்சிட்டேன், இனி என்ற வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுவாமி, தங்கள் மனதுக்கு விருப்பமான பொருளை இதோ அர்ப்பணித்து விட்டேன், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அப்பதான் கொடுக்குறாங்க. சிவனடியார் இயற்பகையாரின் மனைவியை நிமிர்ந்து நோக்கினார். கணவர் செய்த காரியத்தில் அந்த அம்மையாருக்கு விருப்பம் இல்லாதிருக்குமோ என்று சந்தேகம். கணவர் சொன்னதுக்கு இந்த அம்மாவுக்கு மனசு இருக்குதா இல்லையான்னு சோதிக்கிறார். கணவர் சொல்லிட்டாரு, இருக்குதா இல்லையா, இப்படி வீணா போ சொல்றானே அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைப்பாங்களான்னு ஒரு சந்தேகப்பட்டு பார்க்கறாரு.
ஆனால் அந்த அம்மையாரோ தலையுணிந்தபடி தம் கணவர் பக்கம் திரும்பி பாராது அடியாரின் பக்கத்திலே நின்றிருந்தாள். கொடுத்தாச்சுன்னா அப்ப திரும்பி பார்க்க முடியாது இல்லைங்க, இன்னொருத்தருக்கு ஒப்படைச்சான்னா பார்க்க முடியாது. அதனால தலை குனிஞ்சபடி அடியாருக்கு முன்னால நின்று இருந்துக்கிறாங்க. சுவாமி, தங்களுக்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டி இருக்கிறதா? தயக்கமின்றி சொல்லுங்கள் என்று கேட்டார். இயற்பகையார் மறுபடியும் அடியார்கிட்ட கேட்குறாங்க. இயற்பகை, இனிமேல் தான் முக்கியமான காரியங்கள் இருக்கின்றன என்று சொல்றார். மறுபடியும் விட்டவாடு இல்லை, மிக பெரிய முக்கியமான பங்கையவே வாங்கிட்டு இன்னுமே தான் இருக்குதுன்னு சொல்றாரு. என்னடா இது அப்படின்னு. நான் கேட்டேன், நீயும் தடை சொல்லாமல் உன் மனைவியை கொடுத்து விட்டாய். இனிமேல் தான் எனக்கு ஆபத்து இருக்கிறது. ஆபத்து சும்மா இருப்பாங்கல்ல, ஊருக்காரெல்லாம் சேர்ந்து பட்டத்தை எடுத்துட்டுருவாங்கல்ல. இவர் கேட்டாரு, வீட்டுல கொடுத்தாச்சு. இந்த அம்மாவும் சரின்னாச்சு. வெளியே வந்தாலும் நடக்குதுன்னு. ஊராரும் உற்றார் உறவினரும் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே. என்னிடம் சண்டைக்கு வந்துவிட மாட்டார்களா? நீ மற்றவங்கள சும்மா இருப்பாங்களா? வைத்தியகாரம் போய் இவருடைய சம்சாரத்தை கூட்டிட்டு போறது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இந்த பைத்தியாரம் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. இப்படி சொல்றாங்க. இந்த ஊர் எல்லையை தாண்டும் வரை எனக்கு ஒரு இடையூறும் வராமல் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்றார் சிவனடியார். எப்படி வேலை? காவலுக்கும் நீதான் வரான்னு கடத்தி விடுங்கிறாரு. மனைவி கொடுத்ததுமில்ல, பின்னால என்ன செய்கிறாரு? கடத்தி விடுன்னு கேட்கிறாரு. இல்ல வம்பு. இயற்பகையாரும் தாம் இதை பற்றி நினைக்காதிருந்து விட்டோமே என்று தோன்றிய போது உள்ளம் குறுகுறுத்தது. சுவாமி, அடியேன் இதை பற்றி எண்ணி தங்களுக்கு தகுந்த தைரியம் சொல்லி இருக்க வேண்டும். அவ்விதம் செய்யாதது பிழையே அப்படின்ட்டார். நான் முன்னையே சொல்லியிருக்கானே, சொல்லாம விட்டுட்டேங்கிறார். தயவு செய்து என் பிழையை பொறுத்தருள வேண்டும். எவருக்கும் தாங்கள் பயப்பட தேவையில்லை. எவ்வித இடையூறும் இல்லாமல் உங்கள் இருவரையும் இந்த ஊர் எல்லைக்கு அப்பாலும் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு. புறப்படுங்கள் சாமி என்று வணங்கினார். எல்லைக்கு மட்டும் இல்லை, எல்லை தாண்டி மறிச்சும் கொஞ்சம் தூரம் உங்க ஆளுக்கு இருக்கிற பக்கம் தாட்டி விட்டுற அப்படின்னு சொல்ற மாதிரி தாட்டி விட்டா அப்புறம் அந்த ஊருக்காரர் பாதுகாப்பு வந்துருமல்ல அப்படின்னு சொல்றாங்க. உள்ளே சென்று உடை மாற்றிக்கொண்டு வந்தார் இயற்பையார். கையிலே உருவிய கத்தியை பிடித்தபடி முன்னே சிவனடியாரை போக விட்டு அவர் பின்னே அம்மையாரை போக செய்து அவர் இருவருக்கு கவசமாக தான் கடைசியாக சென்றார். 2 பேர்த்தையும் முன்னாடி போக சொல்லிட்டு கத்தியை இடுப்புல வச்சுட்டு அப்படி பாதுகாப்பா கடத்திட்டு போறாங்க. கடத்துறதா தாட்டுறது தட்டி விடுறாங்க. 4-5 தெருக்களைத்தான் அவர்கள் தாண்டி இருப்பார்கள். அதற்குள் விஷயம் காட்டுத்தீ போல் பரவி விட்டது. சும்மா இருப்பாங்களா? இப்படி ஏனுங்க ஒருத்தர் பிடிச்சி கொடுத்தா இப்படி கூட்டம் இருக்குது, ஒருத்தரை பிடிச்சி கொடுத்து கூட்டிட்டு போன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? செய்தி போகுமல்ல, அப்படி பரவுது. சிவனடியார் ஒருவர் வந்து இயற்பகையாரிடம் அவர் மனைவியை யாசித்ததையும் கேட்டு வாங்கியது. அந்த பிச்சை தருமம் கேட்டு வாங்குற மாதிரி. அவருடைய தடை ஏதும் சொல்லாமல் அந்த அம்மையாரை சிவனடியாருக்கு அழித்து விட்டதையும் கேள்விப்பட்ட ஊரார் திடுக்கிட்டார். இப்படி போய் பைத்தியக்கார மனைவியை பிடிச்சி கொடுத்துட்டானு, சோத்துக்கு என்ன பண்றது, என்ன கொஞ்சமாவது புத்தி இருக்கிற பேசுவாங்கல்லங்க, ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. அந்த அம்மையாரின் உறவினர்களோ சீற்றம் கொண்டு ஓடி வந்தார். உறவுக்கார சும்மா இருப்பாங்களா? எல்லாம் பறந்துட்டு வர்றாங்க. பிறர் மனைவியை ஒருவன் யாசிப்பது, அதை அவன் ஏற்று தன் மனைவியை யாசிப்பவனுக்கு அளிப்பது என்ன வழக்கம்? இது உலகத்தில் இல்லாத வழக்கம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க. அவனுக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன? வெளியிலே தலை நீட்ட முடியாத பழியை அல்லவா கொண்டு வந்து விட்டான். இதை நாம் அனுமதிப்பதா என்று கோபம் கொண்டு ஓடி வந்தனர். இப்படி பைத்தியக்கார பித்து பிடிச்சிட்டுது, இப்படி விட முடியுமா, விடக்கூடாது அப்படின்னு வருவாங்கல்லங்க. அவங்க இந்த அம்மாவுடைய சொந்த பந்தமெல்லாம் சும்மா வந்துட்டாங்க. இப்படி
கையில் அகப்பட்ட பொருள்களை எடுத்துக்கொண்டு பெரும் கோபத்துடன் ஓடி வந்த அவர்களை கண்டதும் சிவனடியார் நடுநடுங்கினர். எல்லாரும் ஊரே சேர்ந்து திரண்டு வந்தா ஒரு ஆள் சிக்கிட்டு சும்மா அவங்க நடுங்கி அப்படியே அவர் பயந்து போனார். சிவபெருமான் வைக்க மாட்டாரு, அடியாரம் வந்ததுனால அப்படி காமிக்கிறார். அவர்களே எல்லை மீறிய கோபத்தோடு ஓடி வருகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று உடல் பதற ஈரப்பையாரின் மனைவியை பார்த்து கூறினர். உங்க சொந்த பந்தமெல்லாம் விரட்டிட்டு வருது, என்னை ஒரு வழி பண்ணி அடியாரையும் பண்ணிடுவாங்க, என்ன பண்ண போறேன், நீ தான் பண்ண முடியும்னு சொல்லி அங்க மனைவி இடத்துல சொல்றாங்க. சுவாமி பயப்பட வேண்டாம், ஈர்ப்பகையார் அவர்கள் அனைவரையும் தாம் ஒருவராகவே இருந்து தடுத்து நிறுத்தக்கூடியவர் என்றார் அந்த அம்மையார். சிவனடியார் வந்து கேட்குறாரு, இப்படி உங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன செய்ய போற அப்படின்னு காட்டி இயற்பகையார ஒருத்தரே தடுத்து சமாளிச்சுக்குவாரு அப்படின்னு சாமி கிட்ட சொல்றாப்படி. கம்பு கட்டை காலை தூக்கி கொண்டு ஓடி வந்தவர்கள் கையில் உருவிய கத்தியுடன் நின்ற இயற்பகையை கண்டதும் ஒரு கணம் திகைத்து நின்று விட்டார். பெரிய வாள் எடுத்து இப்படி சொரக்குன்னு இழுத்தா அப்புறம் பயம் வந்துருமல்லங்க, ஓ இந்த ஆள் என்ன நம்மளை தீண்டிருப்பான் போடுறது அப்படின்னு அப்படியே எல்லாம் கொஞ்சம் தூரம் நின்றுட்டாங்க. இயற்பகை இதென்ன காரியம், எங்காவது இம்மாதிரி நடந்ததாக கேள்விப்பட்டதுண்டா, நம் குலப்பெருமை என்ன, யாரோ வந்து கேட்டானாம், அதற்காக இம்மாதிரி செய்வதா, பிறன் மனைவியை யாசிப்பதே கூடாது செய்கை, அவ்வாறு ஒருவன் யாசிக்கிறான் என்றால் அவன் சிவனடியார் அல்ல, அவன் காமுகனே என்றார் அவர்கள். அவன் வந்து இப்படி கேட்கக்கூடிய சிவனடியார் வேடத்தில் வரமாட்டேன், அவன் வேற மாதிரி தான் வருவேன், நீ இப்படி போய் ஏமாந்து போறிய அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நேரம் கடந்து போகுதா, கதையை நிறைவு பண்றது தனிப்பட்ட விஷயமாகும். எனக்கு சொந்தமான பொருளை அது வேற மனசுக்குள்ள இது நிறுத்துறது எதுக்குன்னா, சினிமா படம் சொந்தமான பொருளை எந்த விதத்திலும் விநியோகிக்கும் பொருளை உரிமை எனக்குண்டு. என்னுடைய பொருளை நான் யாருக்கு வேணாலும் விற்கல கொடுக்கல எடுத்துட்டு போல, சும்மா கொடுப்ப வித்தும் போடுவேன், நீங்களாம் கேட்க கூடாதுன்னு விரட்டுறாரு. அதில் பிறர் தலையிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் இயற்பகையார். இயற்பகை இது பொருள் பற்றி விவகாரம் அல்ல, எங்கள் பெண் அல்லவா இவள் என்றனர் அவர்கள். அவங்க குலத்துக்கார சும்மா இருப்பாங்களே, எங்களுடைய பெண்ணை இப்படி அடுத்தவன் கொடுத்தா, உனக்குத்தான கட்டி கொடுத்தா, நீ எப்படி இன்னொருத்தர் கொடுக்கல, நான் போடுவாங்கல்லங்க, அப்படி நடக்குது. இறக்கலாம் என்ற தினம் கைப்பிடித்து என் மாளிகைக்கு அழைத்து வந்தவனோ அன்று முதல் அவளுக்கு உங்களுக்கும் தொடர்பில்லைதான். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்றையோ தினம் வந்து கைப்பிடித்து நான் கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்தேன், அந்த பொருள் எனக்கு சொந்தம், நீ உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உறவோட சரி அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்றாங்க. அவரிடம் பேசுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தனர் அவர்கள். ஆகவே அம்மையாரை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். அவனுக்குத்தான் சித்தம் பேதலித்து விட்டது என்றால் உனக்கு கூடவா அறிவு மழுங்கி விட்டது, இங்க சொல்லி உனி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த அம்மாவோட சொல்றாங்க. நம் குலம் என்ன, பெருமை என்ன, அத்தனையும் ஒரு நொடியில் தரைமட்டமாக்கும்படி நடந்து கொள்வதா, கட்டிய கணவன் இருக்க பிற புருஷனுடன் எவ்வாறு புறப்பட்டு துணிந்தாய், பெரியவர்களாகிய நாங்கள் இல்லையா, எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, இந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். இந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு வீட்டுக்கு போ, குடும்பத்தை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்றாங்க. எங்க கேட்ட முதல்ல ஒரு வார்த்தை கேட்டிருக்கானுமல்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்கள் சொல்வது சரிதான், பெரியவர்களாகிய உங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதுதான் முறை. ஆனால் இந்த விதி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரைத்தான். அந்த அம்மாவும் சொல்லுது, கல்யாணம் முடிச்சு கொடுக்க வரைக்கும் உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லுது. அவள் விஷயத்தில் பொருந்துவதாகும். கல்யாணம் இல்லாததுக்கு முன்ன பொருந்தும், கல்யாணத்துக்கு அப்புறம் பொருந்தாதுங்குது அந்த அம்மா. திருமணத்துக்கு பிறகு அவர் கணவனே அவளுக்கு சர்வம் ஆவாள். என் விஷயத்தில் நான் முறை தவறி நடந்ததாக தெரியவில்லை.
என்னை இந்த அடியாருக்கு அளித்து விட்டதாகவும் இவரோடு புறப்பட்டு செல்லுமாறும் அவர் கூறியபடிதான் நான் புறப்பட்டு வந்துள்ளேன். இதில் நீங்கள் தலையிடுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டால் அந்த அம்மையார் திருப்பி அவங்களெல்லாம் இப்படி ஒரு கேள்விக்கணைய வைக்கிறாங்க. அந்த பெண்ணாவது தங்களுக்கு சாதகமாக இரண்டொரு வார்த்தைகள் பேசுவாள் என்று அவர்கள் எதிர்பார்த்து வீணாகிவிட்டது. நம்மளுக்கு சாதகமாக சொல்லுவாங்கன்னு அங்கே பார்த்துருக்குறாங்க, அதுவும் போச்சு. ஆகவே அவர்கள் கோபம் முழுவதும் சிவனடியார் மீது திரும்புது. அடுத்து எங்கே போகுது? 3வது இடத்துக்கு போகுது. 1 2 மாதிரி இந்த அழுத்தான வந்து இப்படி குடும்பத்தை கலைச்சி எடுத்து விட்டுட்டான் அப்படின்னு. அடே காமுகா, உன் செய்கை நன்றாக இருக்கிறதா? கட்டும் கோபத்தில் கேட்குறாங்க. சிவபெருமான அடியாரா வந்திருக்கிறவரே, அடே காமுகா, உன் செய்கை நன்றாக இருக்கிறதா என்று ஒத்தட்டலோட பேசுறாங்க. பிறர் மனைவியை இந்த சித்த உனக்கு அடியார் என்ற போர்வை வேறா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வேஷம் ஒன்று வேலை ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதைய மறைமுகமாக சொல்றாங்க. ஆண்டவனுக்குத்தான் இது அடுக்குமா? ஆண்டவனுக்கே பொறுக்காத இந்த நியாயமான உலகத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படி பிரித்து கொண்டு போகிறது நீதியா அப்படின்னு சொல்லி அவங்க. உனக்கு பெண் வேண்டுமென்றால் ஊரிலே கல்யாணம் ஆகாத பெண்கள் எத்தனையோ இருக்கிறார்களே. எத்தனை பெண்கள் இருக்குது, ஆர்வத்தில் கட்டத்தை விட்டு போட்டு இங்கேடா வந்து கட்டின மாம்பளை பிடிச்சிட்டு வந்தார் இருக்கிறார்களே. அவர்களில் ஒருத்தியை கேட்கக்கூடாதா? திருமணமானவள் தானே உனக்கு அகப்பட்டால் நாட்டிலே இன்னமும் நீதி நசிந்து விடவில்லை, நீதி கெட்டு போகலை, நீதி எல்லாம் இருக்குது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளை கொண்டு செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமா என்று சீறினார். மறுபடியும் இப்படி கொண்டு போறத பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு வெகுண்டு மறுபடியும் கோபத்தோட சொல்றாங்க. சிவனடியார் நடுநடுங்க இயற்பகையாரை பார்த்தார். சுவாமி, நீங்கள் பயப்படாமல் போகலாம், இவர்கள் யாரும் உங்களை நெருங்க விடாது பார்த்து கொள்கிறேன் என்றார் இயற்பகையார். நான் பார்த்துக்க, நீங்க கூட்டிட்டு போங்க. இவருக்கு அந்த எண்ணமே இல்லையாச்சு. அவருடைய வார்த்தைகள் எரிகிற நெருப்பிலே எண்ணெய் வார்ப்பது போல் அவர்களின் கோபத்தை மேலும் தூண்டிவிட்டது. சொன்னா சும்மா இருப்பாங்களா? கோபம் எச்சாவ மறுபடியும் வார மாதிரியே அதிகப்படுத்துறாங்க. ஓஹோ, அப்படியா? இந்த தூர்த்தன் எவ்வாறு அவளை அழைத்து போவான் பார்க்கலாம், காலை முறித்து போடுங்கடா என்று குதித்தான் ஒருவன். கூட்டத்தில் சொல்ல வேணும், அடிக்கிற கொடுத்து மருவேன், குத்த கொடுத்து மருவேன், பேசுவேன், எல்லாம் நடக்குமாலங்க. அவ்வளவுதான். வந்திருந்தவர்கள் அடியார் மீது பாய்ந்தனர். சும்மா இருப்பாங்களா? ஆரோத்திரி ஏவி விட்டா பிடிச்சிருவாங்களா? அது வரை கம்மிட்டு இருப்பாங்களா? இயற்பகையாரோ கொஞ்சமும் கலங்கவில்லை. சிவனடியாரை யாரும் நெருங்க விடாது சுழன்று சுழன்று அவர்களை எதிர்த்தார். அப்படியே வால் வீச்சில் கத்தியை போட்டு திருப்பி வீசறார். இந்த படம் தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. சுழன்று சுழன்று வீசுறாராம ஒரு படம் காமிச்சிருக்கிறாங்க. அவர் கையில் இருந்த கத்தி இமைக்கும் நேரத்தில் இங்கும் அங்கும் சுழன்று அருகில் நெருங்கியவர்களின் உயிரை குடித்தது. சீவிட்டர். அது ஒண்ணு தாக்கு பிடிக்காம சண்டையை நெருங்கி போச்சு. எஞ்சியவர்கள் பயந்து வந்து வழியே ஓடிவிட்டார். ஏதோ 2 பேர்த்த ஒரு பேர்த்த போட்டா கலைஞ்சு போயிருந்தாங்க. அப்படி இனி ஆபத்து இல்லை என்பதை கண்டதும் இயற்பகையார் சிவனடியாரை பார்த்து வணங்கினார். சுவாமி, புறப்படுங்கள், போகலாம் என்றார். அவர்கள் தங்கள் பிரயாணத்தை தொடங்கினர். காவிரிப்பூம்பட்டினத்தின் எல்லையில் சாயாவனம் எனப்படும் திருச்சாய்க்காடு என்ற இடம் வந்ததும் சிவனடியார் மேலே செல்லாது நின்றார். அதாவது அது வரைக்கும் நடந்து வந்தவங்க அந்த திருச்சாய்க்காடு சாயாவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே சாமி நடக்காம நின்றுகிட்டார். இயற்பகை, இதுவரை நீ பாதுகாப்பா வந்ததும் போதும், இனி நீ வீடு திரும்பலாம் என்றார். நீ இதுவரை கொண்டு விட்டது போது, நீ வீட்டுக்கு போ, நாங்கள் போய்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இயற்பகையார் அவரை வலம் வந்து நமஸ்கரித்து எழுந்தார். சுவாமி, இனி தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு
திரும்பி கூட பார்க்காது ஊர் நோக்கி நடக்கத் தொடங்கினர். திரும்பி பார்க்காம ஊருக்கு வந்த வழியே திரும்புறார். ஆண்டவன் இனியும் அவரை சோதிக்க விரும்பவில்லை. சாமி நீ இதுக்கு மேல இத்தனை ஊத்து கட்டி நல்ல ரகலை கட்டி ரத்தாவி கட்டி கொலையாகி இந்த ஆள் விடாம பிடிச்சி கொடுத்து போட்டு நமக்காக இவ்வளவு தூரம் இறங்கி நிற்கிறான்னு சொல்லி சாமி அப்புறம்தான் உண்மையை வெளிக்கொண்டு வரார். இயற்பையா சிறிது தூரம் வந்திருப்பார். சிவனடியாரின் ஓலம் கேட்டது. கொஞ்சம் தூரம் போனோன்னு இவரே சத்தம் எழுப்பிட்டார். ஓலம் என்பது சத்தம். இயற்பகை அபயம் அபயம் என்று அலறினார். ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அவதான் திரும்பி வருவாங்க அப்படின்னு. குரலை கேட்டதும் இயற்பையார் துள்ளி குதித்தார். என்னடா இப்பதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோமே, யாருமே இல்லையால வளைச்சு முடிக்காச்சு, பின்னையும் சத்தம் போடுறாரு. திரும்பி மறுபடியும் வரார். ஓடி வந்தார். சுவாமி கவலை வேண்டாம், இன்னும் யாராவது வந்து விட்டார்களா? அவர்களையும் பயப்பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். யமவட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஓடி வந்தார். அந்த யா மாற போட்டுது, யமவட்டம் சொல்றதுக்கு முன்னாடி யா போட்டுருக்குறாங்களா, அதனால அனுப்பிடுற, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. அங்கே சிவனடியாரை காணவில்லை. சத்தம் மட்டும்தான் கேட்டது. இவர் சொல்றாரு சிவனடியாரை காணவில்லை. அவர் மனைவி மட்டுமே நின்று கொண்டிருந்தாள். மறைஞ்சிட்டார் சாமி. பெண்ணே உன்னோடு வந்த அடியார் எங்கு என்று கேட்டார். மனைவின்னு சொல்ல முடியாதுல்லங்க, அதனால பெண்ணேன்னு சொல்றார். அதே சமயம் இயற்பகை என்ற குரல் வானிலே கேட்டது. சாமி கீழே இருக்கிறத விட்டு மேலே போய் நின்று இயற்பகைன்னு சொல்லி கூப்பிடுறார். திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார் இயற்பகையார். ரிஷபத்தின் மீது ஆரோகணித்தவராய் தேவியை இடப்பாகத்தில் கொண்டு எம்பெருமான் காட்சி தந்தார். சிவபார்வதியாக காலவாகனத்து மேல காட்சி கொடுக்கிறார். இயற்பகையாரின் மேனி சிலிர்த்தது. நெஞ்சம் பக்தியால் விம்மியது. மகிழ்ச்சியால் கண்கள் நீரை சொரிய பூமியிலே விழுந்து தொழுது நின்றார். விழுந்து வணங்கி எந்திரிச்சு நிற்கிற சாமி இப்பதான் நேரில் காமிச்சுக்கிறார். இது வரைக்கும் வேறாரா இருந்ததாச்சு. இயற்பகை உன் உள்ளத்தை சோதிக்கவே நாம் வந்தோம். நீயும் உன் மனைவியும் என்றும் நம்மோடு இருக்கலாம் என்று அருளி மறைந்தார் ஈசன். என்னுடைய கூடவே என் கூடவே இருக்கிற மாதிரி அருள் கொடுத்துவிட்டார். இயற்பகையாரும் அவர் மனைவியரும் இறைவனின் சோதியிலே மறைந்தனர். சோதி அவங்க சோதி கூடவே இறைவர்களையும் கூட்டிக்கிட்டார். அவரால் வெட்டுண்டு இறந்தவர்களும் இறைவனின் திருவடி நிலை அடைந்தார். அது மட்டுமல்ல, வெட்டி சாச்சவங்களும் சேர்ந்து அந்த சோதியிலே எப்படி புண்ணியம் பாருங்க. திருஞான சம்பந்தர் கல்யாண இதுல ஜோதியில் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த கதை வரி சொல்லுவோம். அது மாதிரி இவங்க இப்படி இந்த மாதிரி கூட்டிட்டு நிலை அடைந்தார். அவர் பெருமையை ஊரும் உலகம் கொண்டாடின. இந்த அளவில் இந்த இயற்பகையாருடைய சரித்திரம் நிறைவு செய்து கொண்டு வரும் நாளில் நிசியிலே வந்த விருந்து என்று ஒரு தலைப்பில் சொல்றாங்க. வரும் நாளில் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லென்றளரென்றலுமே அம்மா பொருளொன்றறிந்திலனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருள்வாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனியங்கிரியோனுக்கு, பாலதண்டாயுதவாணிக்கு, மருதாசல மூர்த்திக்கு, மந்திரகிரி வேலாய் சாமிக்கு, அரகர அரகர அரோகர.